அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் அப்படிங்கிறத பத்தி ஒரு சில தகவல் வந்திருக்கு. அது குறித்து அந்த காணொளியில பார்க்க போறோம். அதாவது இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா, ஜூன் 16ஆம் தேதி நாளைக்கு தான் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. அதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி வரையும் அந்த வேட்புமனு வாபஸ் வாங்குறது அது எல்லாமே முடிஞ்சு ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது. இதுல என்ன மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, 4 முனை போட்டி இருக்குது. 4 பேருமே பலமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் திமுகவுல பொன்முடி அவர் எப்படியும் ஜெயிப்பேன் அப்படின்னு ஏற்கனவே அவங்க ஜெயிச்சிருக்காங்க இல்லையா விழுப்புரத்துல. அதனால அந்த ஒரு இதுல இருக்காங்க. இன்னொரு முகம் இறங்கி இருக்காராம். நான் ஜெயிச்சித்தரேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடிகிட்ட பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கேட்டு அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக இன்னைக்கு தெரியும் இல்லையா, அவங்க கட்சி கூட்டமெல்லாம் போட்டு அவங்க தான் நிற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மும்முனை போட்டி அப்படியே எங்க நிற்கிது. இதில் நாம் தமிழர் கட்சி களத்தில் குதிக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது 3 பேருமே பணம், காசு, பொருளாதாரம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மட்டும் தனியாக நிற்குதா அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதை தொடர்ந்து அண்ணன் சீமானும் சும்மா வர்ற மாதிரி இல்லை, நம்ம கண்டிப்பாக நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 8 ஒன்றியத்துக்குமே அந்த பணிக்குழு இருக்கு இல்லையா, அந்த தேர்தல் களப்பணியாளர் செய்வாங்களா, 8 ஒன்றியத்துக்கு நாம காலைல ஒரு அப்டேட் கொடுத்தோம். 8 பேரை 8 ஒன்றியத்துக்கு 8 பொறுப்பாளர் நியமிச்சிருக்காரு. இப்போ அதை தொடர்ந்து வேட்பாளர் யார் அப்படிங்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, குரு விருகாம்பிகை இருக்காங்க இல்லையா, குரு விருகாம்பிகை மனோஜ், அதாவது இந்த நம்ம காடுவெட்டி குருவுடைய மகள் தான் நிற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நானுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ நம்ம பொறுப்பாளர்கிட்ட கேட்கும்போது என்னன்னா ஒரு 7 பேர் அண்ணன் சீமான் சஜஸ்ட் பண்ணாரு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னல. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா விருகாம்பிகை அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. இதில் இப்போ சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கு. அபிநயா தான் நிற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அபிநயா தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நிற்க போறாங்க. தர்மபுரியில் அவங்க நின்னாங்க. அவங்க செயல்பாடு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அவங்க நல்லா பேசுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இருக்குது. நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா களப்பணி செய்யக்கூடியவங்க நம்ம அபிநயா அப்படிங்கிறது எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறனால இப்போ சுட சுட செய்தி என்ன அப்படின்னா, அபிநயா தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது அபிநயா போட்டால் வெற்றி பெற எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.